ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம பாறை ஃபிஷ் வாங்கியிருக்கோம். அதாவது 1 கிலோவுக்கு வந்து ஒரு 100 கிராம் வந்து கம்மியாக இருக்கும். இங்கே நம்ம யூஏயில் ரேட் பார்த்திங்கன்னா 14.75 வருது. ஓகே, அதை நீங்கள் 23க்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்காக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதாவது நம்ம எவ்வளோ ஃபிஷ் இருக்கோ அந்த அளவுக்கு ஏற்றாப்புல. இப்போ நம்ம போடுற பொடி என்ன அப்படின்னா, நம்மளோட ஜீரகம், பெருஞ்சீரகம் ப்ளஸ் பெப்பர், அதாவது குருமிளகு பொடி, இதெல்லாம் சேர்த்து பொடிச்ச பொடி தான் கொஞ்சோண்டு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் பவுடர், அது கொஞ்சோண்டு போடுங்க, ரொம்ப போட தேவையில்லை, ஒரு பிட்டு போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு பெப்பர், அதாவது நீங்கள் மிளகாத்தூள் கம்மியாக போட்டு பெப்பர் கொஞ்சம் கூட போடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு லெமன் வந்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு லெமன், சின்ன லெமன், அதனால் ஒரு லெமன் ஃபுல்லும் எடுத்துக்கிட்டேன். ஃபிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் ஃபிஷ்ஷை வந்து நல்லா கழுகி கட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதை எடுத்து நல்லா மசாலா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா பரட்டிடுங்க. பரட்டி முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எடுத்து நல்லா இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா ஃபிஷ்ஷும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அந்த எல்லா ஃபிஷ்ஷையும் எடுத்துகிட்டு இதில் நீங்கள் போட்டு திருப்பி நல்லா ஒரு இலக்கிட்டு அதை நல்லா கிளியர் பண்ணி நல்லா மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணும்போது இது மாதிரி ஆயிரும். 1/2 hour கழித்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இது முடித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு சட்டியில் எண்ணெயை போட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுருங்க. கருவேப்பிலை போட்டு ஃபிஷ் எல்லாம் இது பண்ணி, அதாவது ஃபிஷ் வந்து ரொம்ப குக் ஆகக்கூடாது. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், ஃபிஷ் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஆனால் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது நார்மலாக தான் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி தான் அவுட்புட் கிடைக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.